ஜிம்மி, தயவு செய்து ஏதாவது பேசு. ஜேம்ஸ், என்ன? நீங்க யாரு? அம்மா தெரியாதவங்க கிட்ட பேசாதுன்னு சொன்னீங்களே. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜிம்மி, புது அப்பாவிடம் அன்பாயிரு. சரிடா பணக்காரனே, என் தாத்தாவை விட 2 மடங்கு வயசு, குண்டன், பழுக்கை தலையன். உன்னால் போதும் குட்டி பிசாசே. அம்மாவை வருத்தப்படுத்திட்டாய். உன்னை அடிக்க தோணுது. அரை மனது சரி, திடீரென உணர்கிறான். உன்னை நம்பவே முடியாது குட்டி அரக்கனே. அடுத்த வருடம் தேனிலவு முடிஞ்சு வந்ததும் உன்னை கவனிச்சுக்கிறோம். இங்கே வந்துட்டோம் பையா. புல்வொர்த் அகாடமி. ஜிம்மி, மகிழ்ந்து வா. எங்கள் சொகுசு கப்பலிலிருந்து உன்னை நினைப்பேன். என்ன ஓப்போ? அம்மா, ஏன் அந்த பொய்யனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? உனக்கு என்ன பைத்தியமா? இதை என்னால நம்பவே முடியவில்லை. மோனி ஹாப்கின்ஸ் பயன்தான். என்ன? எங்க? உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம். புல்வொர்த் அகாடமிக்கு நல்வரவு. இங்கே நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், நிச்சயம். எப்படி இருந்தாலும் குறும்புச் சிறுவர்களுக்காக காத்திருந்து என் வாழ்க்கையை வீணாக்க முடியாது. நான் ஒருவரை மகிழ்விக்க வேண்டும். தலைமை ஆசிரியர் ஹாப்கின்ஸ் உங்களை அவரது அறையில் எதிர்பார்க்கிறார். அவரது அறை அங்கே பிரதான கட்டிடத்தில் உள்ளது. டாக்டர் கிராபிள்ஸ்னிட்ஸை காத்திருக்க வைக்காதீர்கள். அவர் ஒரு மேதை. பிரமாதம். You're horrible. Why do I get the feeling I may be in danger? I need more trophies. Sometimes it seems like the teachers don't really care to teach us problems, you know? Hello there, man. ஆமாம். அப்போ நீங்கள் ஹாப்கின்ஸ் ஆகத்தான் இருக்க வேண்டும். என்ன? என்ன? நான் ஆமையா என்றேன். ரொம்ப நல்லது. இப்ப நான் பாக்குறேன், நீ நிறைய சேட்டைகள் செய்திருக்கிறாய் இல்லையா? நாசவேலை, கிராஃபிட்டி, கெட்ட வார்த்தைகள், வன்முறை, ஊழியர்களை அவமதிப்பது. ஓ, உன்னை பார்த்தா பயமா இருக்கு ஹாப்கின்ஸ். போதுண்டா, விடுடா. ஆமாம், உன்னை போன்ற பையனை என் வாழ்வில் நான் சந்தித்ததே இல்லை ஹாப்கின்ஸ். நான் பார்த்ததிலேயே நீதான் மிக மோசமான சிறுவன். சொல், நான் ஏன் உன்னுடன் என் நேரத்தை வீணடிக்க வேண்டும்? தெரியாது. இது என் கடமை. நான் செய்வது இதுதான். நீ தொல்லை கொடுப்பதில் கை தேர்ந்தவன். உன்னை போன்ற சிறுவர்களை திருத்தி இந்த அகாடமியில் நம் சமூகத்தின் மரியாதைக்குரிய உறுப்பினர்களாக்குவதில் நான் கெட்டிக்காரன். உன்னை பத்தி நல்ல எண்ணம் இருக்கு பையா. நாம நல்ல நிமிஷம் ஒழுங்கானதுக்கு பையா பே இல்லைனா நானே அதை சச்சுவேன். ஜோசி நீங்க தழுவீங்களா? ஆமாம், தலைமை ஆசிரியர், உங்கள் தேநீரையும் கொண்டு வந்தேன். எனக்கு நீங்க நல்லவர் டான்வர்ஸ். நீங்கள் தகுதியானதுதான் தலைவரே. ஹாப்கின்ஸை ஒளிகொழிச்சு சுற்றி காட்டுங்கள். அவரை சரியாக உடை அணிய செய்யுங்கள். கண்டிப்பாக தலைமை ஆசிரியர். வா பையா, எனக்கு நாள் முழுவதும் நேரமில்லை. தம்பி, நினைவில் வை, உனக்கு நல்ல பெயர் இருக்கும். அதை காத்துக்கொள். இல்லையேல் நாங்களே சுத்தம் செய்வோம். இருக்கிறேன். அதன் முன்னாள் மாணவர்கள் வெறும் ஆயுத வியாபாரிகள், தொடர் கொலைகாரர்கள், கார்ப்பரேட் வழக்கறிஞர்கள் தான். கேடு கெட்டவன். அந்த கேட்டு அயோக்கியன் என்னை அடக்கவா? பார்ப்போம் நண்பா. நான் அவர்களுக்கு உரியதை மட்டுமே கொடுப்பேன். சிறு ஹாப்கின்ஸ், உன் சீருடை எங்க? நீ போ குழந்தை. The Fibonacci sequence is such a... That's fine. I don't care. Stick it in your ear. So I was You can lick my shoe sole. Oh, stop Leave it me now. alone, jerk. Okay, bye. என்ன நேரம்? ஆமாம், அடிச்சு துவைக்க நேரம். புதியவனை போட்டு அடி. புள்ள சீரியஸா, அது கேவலம்.
செத்தடா புது பையன் செத்தடா. ஏய் நீ சண்டையை நிறுத்துங்கள். போதும் நிறுத்துங்கள். சண்டையை நிறுத்துங்கள். ஏன் உன் சீருடை அணியவில்லை இளைஞனே? உடனே போய் மாற்று. அது என்னப்பா? ஏய் நீதான் புது பையனா? ஆமாம், உனக்கு என்ன? நட்பு இல்லையா? போதும்டா மடையா. நிதானமா இரு நண்பா, ரொம்ப இறுக்கமா இருக்க, கொஞ்சம் பொறுமையா இரு, இல்லைன்னா உனக்கு மருந்து கொடுப்பாங்க. எனக்கும் அப்படிதான் ஆச்சு. அது என்ன கிட்டத்தட்ட பைத்தியமாக்கிடுச்சு. சுவாரஸ்யம். நான் கிளம்புகிறேன். சொன்னேன் ஓய்விடு நண்பா. இறங்குடா. என் பேச்சை கேளு பெரிய ஆளே. நீ இப்பதான் நாட்டிலேயே ரொம்ப கஷ்டமான பள்ளிக்கு வந்திருக்க. நான் உனக்கு நண்பனாக இருக்க முன் வருகிறேன். என்னை நம்பு, இந்த மாதிரி இடத்துல உனக்கு நண்பர்கள் தேவை. அதனால அது உன் இஷ்டம். நீ நல்லபடியா இருப்பியா இல்லையா? ஓ நிச்சயமா, நல்லது. சுற்றி காட்டட்டுமா? To your uniform if you don't want to get in trouble. I doubt it. I do read a heck of a lot, though. Keep working on it. One day you may reach my level. ஹே, எப்படி இருக்கீங்க? நீங்க தான் புது பையனா? நான் பீட் கோவால்ஸ்கி. ஷிம்மி ஹாப்கின்ஸ். நான் எப்படி இருக்கேன்னு கேட்காதீங்க. இங்க வந்து 5 நிமிஷம் தான், அதுக்குள்ள என்ன சாகடிக்கணும்னு நினைக்கிறாங்க. என் பெற்றோர்கள் கூட இவ்வளவு சீக்கிரம் என்ன வெறுக்கல. புல்வர்த்துக்கு வாங்க, இது குப்பை. நல்ல இடத்திலிருந்து நீக்கப்பட்டேன். ஆம், நான் ரொம்ப கெட்டவன் என்பதால் நல்ல இடத்திலிருந்து துரத்தப்பட்டேன். வீராப்பு காட்டுறதை விடு நண்பா. என்னடா உனக்கு? சரி, முக்கியமா ஏடிடி. ஆனால் வாழ்க்கை, என் பெற்றோர், இந்த பள்ளி, மேற்கத்திய நாகரிகம். ஆனால் நிஜமா உண்மையா என்ன பத்தி போதும். ஓ, நீங்க விடுதியின் சின்னத்தை சந்தித்திருப்பீர்கள். பெண்களே, பெரியோர்களே, இதோ ஃபெம்பாய், பள்ளியின் பெண்மை மிகுந்த பையன். பிடி, உனக்கு தொந்தரவு செய்ய கற்பனை நண்பர்கள் இல்லையா? ஏன் விட மாட்டாய் கேரி? உன்ன பாரு, என்ன தனியாக விடு கேரி. இப்பதான் பூ படைஞ்சிட்டேன், அதான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை? நான் சும்மா புது பையன் கிட்ட நல்லா பேசுறேன். அவன் புல்வொர்த் வழியா ஜெயிலுக்கு போற வழியில. நான் சாமான்களை பிரிக்கணும். நீங்க கிளம்புறீங்களா? அட, என்ன பண்ணிட்ட பீட்? ஜிம்மிக்கு ஏற்கனவே உன்னை பிடிக்கல. நான் அப்புறம் வரேன். How can I be expected to survive on so little food? I didn't even know you could get a rash there. Does my breath stink? I hope my breath Jesus, doesn't stink. in the hospital. Amazing. I don't want any trouble, okay? How about I go off on you? They'll all be... You know, sometimes... Hey, Jim, I know you knew let me show you I around. give you the right to be a jerk. Did you have someone give you... Excuse me. I know Don't hurt each other. do something. Perhaps after my article. What was that? Did anyone else see that? அது ரஸ்லின் லாக்கர், உன்னை மருத்துவமனைக்கு தள்ளிய அந்த பெரிய குரங்கு. குரல் நான்கள் வலிக்குது. என்னை தனியாக விடு. உன்னுடைய பணம் எல்லாமே. ஓ, தயவு செய்து அறிவிலி. உனக்கு வலியே தெரியாது. இந்த தூசி நசுக்காதபடி போதுமா? வா, இதை உடைச்சு திருடலாம். பச்சை ஸ்லாண்டர். ஓ, இப்போ நீ நிஜமான சிக்கலில் இருக்க. ஜிம்மி, இந்த வழியாக. மிருக காட்சி சாலையில சாப்பாட்டு நேரம். சரி, விஷயம் இதுதான். அங்கே படிப்பு பூச்சிகள் இருக்காங்க. கண்டிப்பா அவங்க சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவங்க. தீங்கற்றவை போல. ஒரு உண்மையால் நயவஞ்சக கயவர்கள். நூலகம்தான் அவர்களின் கோட்டை. அவங்கதான் அந்த பணக்கார பசங்க, பணத்திமிரும் ஆணவமும் கொண்டவர்கள். ஆமாம், மிகவும் உள்ளின சேர்க்கை, முற்றிலும் அறிவற்றது. கூர்மையா இருக்கே ஜிம்மி பாய். அங்க இருக்கிறவங்க தங்களை கெத்துன்னு நினைக்கிறாங்க. அல்லது கம்பீரமாக தெரியப்பார். இப்போதைக்கு அவர்களோட வம்பு வேண்டாம். அவர்கள் ஆட்டோ கடை பக்கம் தான் இருக்கிறார்கள். கடைசியாக ஜாக்ஸ். இந்த பசங்க பள்ளியை ஆள்கிறார்கள். கண்டிப்பாக அவர்களை தவிர்க்கவும். நான் கற்றுக்கொள்வாய்.
வா போகலாம். நீ படிக்க வந்திருக்கிறாய், சும்மா சுற்றல்ல, வகுப்புக்கு போ. Keep up the good work. You're almost done. Good job. Keep paying attention. Good work. You have a future in chemistry. Excellent work today, Mr. Attention. இங்க நல்லா வசதியா இருக்கிற போல தம்பி. சேர பார்க்கிறேன். சண்டை போட்டுக்கொண்டா, தொல்லை கொடுத்து கொண்டா, அது புல்வர்த் வழி இல்லை பையா. ஏமாற்றவில்லை. நான் ஏமாந்திருப்பேன். இந்த இடம் ரவுடிகள், பைத்தியங்கள் நிறைந்தது. ஆபத்தம். அது வெறும் பள்ளி உணர்வு, சேட்டைகள் தான். என் காலத்தில் புதிய பயங்களை ஆண்மை நீக்கம் செய்ய எங்களுக்கு எந்த தயக்கமும் இருந்ததில்லை. இந்த ஆபத்தத்தை நிறுத்து ஹாப்கின்ஸ். நீ ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும். நீ ஏதாவது கற்றுக்கொள்ளக்கூடும். நான் இப்ப போகலாமா சார்? போறீங்க. ஹே, கிராபிள் ஸ்னிச்சை பிடித்துக் கொண்டிருந்தாய் பார்த்தேன். என்ன பேசாதே, போடா. புதுசு வாத்தியார் செல்லங்களுக்கு இங்க இப்படித்தான். நீ செய்யாதே. இங்க வந்து புடிச்சுக்கோ. Hi, tough guy. I hope I get into a good college. I saw it. He ran towards the fountain. I'll get him. Russell's gonna hear about this. அடேயப்பா. நல்ல யோசனை தானே. சரி, கண்டிப்பா நான் பண்றேன். என்னப்பா நடக்குது? குறைவு. ஸோ நான் பிடிட்ட வந்து ஃபுல்லியை பிடிக்கும் என்ன திட்டத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதாவது நம்ம ஃபுல்லியை பிடிக்கிறதுக்கான என் திட்டம். என்ன? கவலைப்படாத ஜிம்மி, இது நான் யோசிச்ச ஒரு சின்ன விஷயம். இது வாழ்வா சாவான்னு ஒரு நிலை நண்பா. நீ நல்லா நீச்சல் அடிச்சா தோத்தவங்களை மூழ்க விடணும். யோசிக்கிற வேலைய என்கிட்ட விட்டுடுங்க. என்னது என்னது என்னடா இது? வேற எதுவும் சொல்ல முடியாதா? உனக்கு தெரியுமா பீட்டி, நீ சரிதான். ஜிம்மி ரொம்ப முட்டாள். என்ன பத்தி என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல 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 இத்தனை பள்ளிகள்ல இருந்து வெளியேற்றப்பட நீ ரொம்ப முட்டாளா இருக்கணும்னு தான் சொன்னேன். அவ்வளவுதான். சும்மா இரு ஜேம்ஸ். அவன் சொன்னது நீ முட்டாள்னு தான். இல்லனா உடைந்த குடும்பத்தில இருந்து வந்ததால நீ குழம்பி போயிருக்க. குழியா என்ன சொன்ன? விடுடா, சும்மா இரு. இல்ல 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 கேரி எல்லாத்தையும் தவறா சொல்றான். அட பொய் சொல்லாதே பீட்டி. பொய்யர்களுக்கு என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாதா? இல்ல பொய் இல்ல. அவர்களை உதைப்போம். வா ஜிம்மி, உன்கிட்ட புது கவன் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். வா உன் திறமைய பார்ப்போம். கவலைப்படாதே நண்பா, என் கண்ணில் இருந்து எதுவும் தப்பாது. எல்லாமே என் காதுக்கு வரும். நீயும் நானும் நம்மால் முடியும். So it's true. You lack coordination. Okay. That's nice. Can you hit them with a slingshot? I guess you don't suck. That's not a bad shot. Come on, let's go down to the football field.
போடா பிடி, போய் வாத்தியார் கிட்டாழு. நான் உன்னை மோசமா நடத்தினேன்னு சொல்லு. கேரி, நீ ஒரு முட்டாள்டா. ஓ, நான் அப்படியா பிடி? ஓ, உன் பேச்சு ரொம்ப கூர்மையா இருக்கு. நான் ரொம்ப வருத்தமா இருக்கேன். உண்மையிலேயே நான் போய் அழப்போறேன் போல. அது உன்ன மாதிரியே இருக்கும். அழு, சின்ன பொண்ணு. ஓ, கவனமா இரு. ஜிம்மி வர்றான். நிறுத்து கேரி, வரம்பு மீறுகிறாய். ஓ, சொல் மேண்டவம். ஸ்டோம் பீன்சீஸ் விடுதியில் இருந்தேன் என தெரியவில்லை. முட்டாள் நான். வாய மூடுடா, சலிப்பா இருக்கு. சலிப்பானதா? நான் சலிப்பானவனா? நீயும் ஒன்றும் அவ்வளவு சுவாரஸ்யமானவன் இல்லை நண்பா. பாருங்கள், மன்னிக்கவும் நீங்கள் என் இருவரும். நான் மன்னிப்பு கேட்கிறேன். சரியா? நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன். என்னை மன்னியுங்கள். வீடு பரவாயில்ல. சரி, ஒரு ஜாலியான யோசனை இருக்கு. வெளியே போய் ரொம்பவும் கஷ்டப்படுற ஒருத்தரை தொந்தரவு செய்வோம். அந்த வீடற்றவன். அட போங்க. நீ வர்றியா குட்டி பீட்டி? வாடா, மன்னிச்சுக்கோ. உனக்கு வேணும்னா முத்தம் தரேன். வாயை மூடு. அப்படியானால் வாருங்கள். This is gonna be fun. Harassing some old homeless guy is fun. It is. And you should be grateful you're not the victim. Hey, for what did I ever do to you? This whole school. Tell me about this guy. Does he like to go in his own pants? Tard. Just please leave me alone. I'm hungry already. இந்த காமக்கிழவன் எங்கே? நீ அவ்வளவு நல்லவன் இல்லை கேரி. நீ ஒரு லூசு பிடி. வாழ்க்கையில் துரதிருஷ்டசாலி. தொலைந்து போ, நீ ஒரு அற்ப பிறவி. அப்போ வதந்தி உண்மைதான். ஜிம்மி, உன் அப்பா கேம்பஸில் வசிக்கிறார். அடப்பாவி. ஐயோ, இவனை அவன் சலுகையிலேயே விட்டு விடுவோம். வாங்க கிளம்பலாம். இங்கிருந்து போடா பையா. ஏன்? இல்லையெனில் கொல்வேன். என்ன விஷயம்? அது ஒரு பெரிய கதை. மது இருக்கா? இல்ல. 15. சரி, போதைப் பொருட்கள் என்ன? இல்ல. ஏன் கொல்லக்கூடாது? அப்ப சரி, வீரா, என்னை கொல். உன ஸ்டைல் பிடிச்சிருக்கு, துணிச்சல்காரன் நீ. நான் கொரிய முகட்டில் என் நண்பர்கள் தவறுதலாக சுடப்பட்டு இறந்ததை பார்த்தபோது உங்களை போன்ற ஒருவர் இருந்திருக்கலாம். ஆமா, ரொம்ப நன்றி. ஆனால் சண்டையிட முடியாதுன்னு பந்தயம். நீ எனக்கு உதவினால் அசலான ரகசிய சிறப்பு இராணுவ வித்தைகளை காட்டுறேன். சரி, என் ரேடியோவுக்கு ஒரு பாகம் கொடு. ராணுவ வித்தை காட்டுறேன். உன் ஆட்களால் சுடப்படுவதா? சரியாகவே. ரொம்ப நன்றி குழந்தாய், நீ நல்லவர்களில் ஒருவர். சந்தி, திரும்ப வரும்போது டிரான்சிஸ்டர் மறக்காம கொண்டு வா. சி. ஓ, நீதான் புதுசா வந்த பையனா? உன்னை பற்றி எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஓ, அப்படியா? என்ன சொல்றாங்க? சும்மா, நீ அந்த சமூக விரோதி கேரியோட பழகிறது தான். என்னது சமூக விரோதி? அதுக்கு அர்த்தம் நான் சொன்னதை விட்டுடுங்க. நீங்க எனக்கு உதவணும். நான் உதவ வேண்டுமா? லைப்ரரி புக்ஸ் திருப்பணும். ஆனா லாக்கர் பக்கம் போக பயம். நூலகர் இருக்கேனா? இல்லை, கேளு. உன் உதவி தேவை. நண்பர்கள் போல நடி. என்னோட வா. உனக்கு 2 பக்ஸ் தருகிறேன். 2 ரூபாயா? என்ன லூசா? 5 வை. இல்ல, $2. நல்லது. 5 ரூபாய். போகலாம் நண்பா. மீண்டும் படுக்கையில் மறைப்பு. உள்ள போறேன். பதட்டமாயிரு. இன்னும் வலிக்குதா? அப்படியே முன்கோபிகள் பரவாயில்லை. இதோ
ஜிம்மி நன்றி, இதோ காசு. புல்வோர்த்தில எல்லாரும் இல்லன்னு அம்மா கிட்ட சொல்றேன். சாரி. அதற்கு மன்னிக்கவும். கேரி, இதை பார்க்கிறேன். அந்த நீச்சல் அணை அறிவு சார்ந்தவை. அப்போ சொல்லு, பிடி பெண்கள் நீச்சல் உடையில் பார்ப்பது பிடிக்குமா? அது உன் அசிங்கமான கற்பனைகளை தூண்டுமா? கேரி, தள்ளிப்போ. ஓ மேரி, உன் பிரஸ்ட்ரோக்கை மீண்டும் காட்டு. அல்லது இரு, உனக்கு டீமில் உள்ள பையன்களை பிடிக்குமா? ஆமா போ, கேரி. எது அது பிடி? வழக்கம் போல நல்லா இருக்கீங்க போல. அவனை திடமாக்குகிறேன். ஐயோ ஐயோ. அவனை ஆணாகவோ பெண்ணாகவோ அல்லது ஏதோ ஆக்கு. ஏய் ஜிம்மி, ஏய் பிடி. பீஸ்டைன், உன்னை பார்க்க நல்லா இருக்கு. கேளு ஜிம்மி, எனக்கு ஒரு உதவி வேண்டும். பக்கி தன் அறிவியல் ப்ராஜெக்ட்டுக்கு சில பாகங்கள் வாங்க ஆட்டோ கடைக்கு போனான். அவன் இன்னும் வரவில்லை. அவன் ஆபத்தில் இருக்கிறான் என்று நினைக்கிறேன். ப்ளீஸ். நீயே ஏன் போகலாமே? வீட்டு பாடம். சரி, பயமா இருக்கு. சிறுநீர் அடக்க முடியல. ரவுடிகள் அவனை பிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கெஞ்சுகிறேன், காசு தருகிறேன். சரி, இங்க யார் பொறுப்புன்னு ரசலுக்கு காட்ட இது நல்ல வாய்ப்பு. இப்போ கிளம்பு கரை, கார்பெட்ட கெடுக்காதே. ஆமாம். ரசசலையும் அவன் ஆட்களையும் கவனிக்கணும். போஸ் அப்புறம் மத்த கும்பல்களையும் பார்க்கணும். போஸ், சீக்கிரமே இந்த ஸ்கூல் இன்னும் வா. பள்ளி வேணாம். ஆம், எனக்கு வேணும். நான் அதை அடைவேன். போய் அந்த லூசுக்கு உதவு. நீ என்ன செய்வ? நான் திட்டமிடல் செய்ய வேண்டும். நிறுத்துங்க. சாரி. சாரி. Why do I get so nervous around boys? Hi there. Stop the school. Okay. Stop. Move it. You should not have started. சரி, ரொம்ப நாளா. பிடிச்சிருக்கா? சும்மா இரு. வளாகத்தில் ஒரு வன்முறை பைத்தியக்கிழவன் இருக்கான். நல்லது. நன்றி ஜிம்மி, அது அருமை. இதோ இதை எடுத்துக்கோ. You're not my type. திருப்பித்தா. என்ன? இல்ல, அதை கொடுத்துருங்க. என்ன மிரட்டுகிறாயா? உலோகவாயா? இல்ல, திருப்பித்தா. என்னிட்ட இருந்து திருட முடியாது. உனக்கு துரதிருஷ்டம், என் பன்றி மூஞ்சி நண்பா. அதுதான் என்னால் செய்ய முடியும். உண்மையில் இந்த இடத்துல நான் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். எதை வேண்டுமானாலும். சியாவ் பருமூஞ்சி. திருப்பி கொடு. பெண்கள் விடுதிக்குள் வராதே சின்ன கேடி. கண்களால் என்னை உரிக்கிறாய், பைத்தியம். உன் ஆசை. உதவுவீர்களா? செய்யணுமா? ஆமாம், அது முக்கியம். அவள் என் ஆய்வக குறிப்புகளை திருடிவிட்டாள். அவை இல்லாமல் நான் வேதியியலில் தோல்வியடைந்து மருத்துவக் கல்லூரியில் சேரவே முடியாது. பிறகு புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க மாட்டேன். அடிப்படையில் உலகத்தின் எதிர்காலமே அந்த குறிப்புகளில் தான் உள்ளது. எனக்கு என்ன? சரி, நீ அதை திருப்பி கொண்டு வந்தா நான் உன்னை முத்தம் கொடுப்பேன். ஐயோ, அது பரவாயில்லை. ஓ சரி, ஆனால் நீ செய்யாவிட்டால் விடுதியில் உடை மாற்றும் பெண்களை வேவு பார்க்கும் ஒரு கேவலமானவன் என்று நான் பள்ளி முழுவதும் சொல்லுவேன். போடுங்க, ஒரு லேட் நோட்ஸ் வருது. கேரி, மாண்டி லாக்கர்ல எடுக்கணும். எனக்கு ஆச்சரியம் இல்லை. அங்க ஒரு ஸ்டிங் ஃபார்ம் போடு, வேடிக்கையா இருக்கும். ஃபேட்டி கிட்ட ஒண்ணு வாங்கு. துர்நாற்றம் பத்தி அவனுக்கு தான் தெரியும். I call this the Hopkins Special.
இங்கே பார். ஓ ஜிம்மி, ரொம்ப நன்றி. நீ உண்மையிலேயே அருமையானவன். எதிர்பார்த்தபடி. தொலைந்து போ. என்ன ஒரு புதுமை, என்னை நாடுன்னு சொல்றது. அடுத்து என்ன? 4 கண்ணா வார்த்தைகள் என்னை காயப்படுத்தாது. சரி, புஷ்ஷை கேளு. ஏய், இது என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன். வகுப்பு தலைவரா? அப்படியா? வகுப்பு தலைவர் மடையா? அதுதான். நீயா? எனக்கு தெரிந்தவரை நான் தான் தகுதியானவன். உன் அம்மாவும். ஆமாம், அப்படித்தான். அடடா அடடா அடடா, நாங்க உன்னை அடிச்சிட்டோம். ஆமா மச்சான். துடைக்க மறக்காது. பிரச்சாரம் எப்படி எர்னஸ்ட்? ஓட்டு போடுவீங்க இல்ல? ஆமா, வாய்ப்பே இல்லை. பணம் தந்தால் பணம் இப்போதான் சரி. நான் ஒரு பிறவி தலைவன். ஆமா, எல்லா ஓட்டையும் வாங்கலன்னா ஜெயிக்கவே மாட்டீங்க. ஏன்னா விவாதத்துல பேச்ச கண்டிப்பா கெடுப்பாங்க. ஓ ஓ பிழைப்பு மேலாளர் இல்லை என்றால் ஓ ஓ தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து. எனக்கு தெரியாது. பாதுகாப்பு மேலாளர்கள் அதிக செலவு. ஓ, பணம் இருக்கு, நான் கட்ட முடியும். நல்லது. நான் எப்போதும் உள்ளூர ஒரு அரசியல்வாதிதான். முடிவாக நினைவில் கொள்ளுங்கள், ஈக்கு ஒரு வாக்கு என்பது எனக்கு ஒரு வாக்கு. அனைவருக்கும் நன்றி. இனிய இரவு. I put a costume in your closet. Put it on. என்ன விஷயம்? சும்மா படுத்து உன்ன மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டேன். விடு. ஆனா சபிக்கப்பட்டேன். ஆமா, நிஜமாவா? மூளையால் சபிக்கப்பட்டேன். எப்போதும் சிந்திப்பது எவ்வளவு சித்திரவதை தெரியுமா? இல்லை, நிச்சயமாக உனக்கு தெரியாது. ஆமா, உனக்கு சாபம். நீ சூப்பர். விடு. வேற என்ன நடக்குது? மொழிஸ் இல்ல அண்ட் நான் பாக்குறேன். த ஹாலோவீன். எல்லா ப்ரிஃபெக்டுகளும் ஒரு பார்ட்டியில இருக்காங்க. ஆசிரியர்கள் குழந்தைகளை மகிழ்விக்கிறாங்க. சும்மா சொல்றேன். இல்ல, வேடிக்கைக்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட 0 என்று தான் சொல்லுவேன். என்ன யோசனை? பாரு, உனக்கே தெரியும். நான் நல்லா இருக்கு. சுவையா இருக்கு. சுவையா இருக்கு. ஃப்ரேசஸ். என்னடா ஒரு ட்ரீட் பண்ணு. ட்ரீட் வேணுமா? அது அருவருப்பு. கிடைச்சது. கவலைப்படாத, நல்லா இருக்கும். சரி, தயாராக இரு. என்னடா நடக்குது? கடவுளே, ஏண்டா?